உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்ற பேரில் இந்த விஜய் தமிழ்நாடு முழுக்க நான் பஸ் பேரணி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணியை அறிவிச்சிருக்கிறார். இவர் போகிற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய மத வழிபாட்டு தலங்களை சுட்டி காட்டி ஒரு மத அரசியல் பண்ணுவதை பார்க்க முடியுது. நேற்றைக்கு கூட இவர் நாகப்பட்டினம் போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய நாகூர் ஆண்டவரை சொல்கிறாரு, வேளாங்கண்ணியை சொல்கிறாரு, மாரியம்மன் கோயிலை சொல்கிறாரு, திருவாரூருக்கு போனால் திருவாரூர் தேரை சொல்கிறாரு. இப்படி மத அடையாளங்களை சொல்லி மத ரீதியாக ஒரு பிரச்சாரத்தை இவர் முன்னெடுப்பதை நம்மளால பார்க்க முடியுது. சரி, இவர் அந்த நாகப்பட்டினத்துல 19 நிமிஷம் பேசியிருக்கிறார். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் என்பது ஒரு 19 நிமிஷம் இருக்கு. இந்த 19 நிமிஷமுமே வரிக்கு வரி பொய்ன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? அதை வரிசையா ஒன்னொன்னா பார்த்துடலாம். முதல்ல இவர் என்ன சொல்றாரு? மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011ஆம் ஆண்டு விஜய் மக்கள் இயக்கம் நடத்திய முதல் பொதுக்கூட்டம் தான் அது. எதற்காக? இலங்கை படையினரால மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, அப்படி தாக்கப்படக்கூடாது, அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற தான் நாங்கள் போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்தில் வெறும் 3 நிமிடங்கள் மட்டுமே மீனவர்களை பற்றி பேசிட்டு, அந்த 3 நிமிஷம் என்ன பேசினாருன்றத அடுத்து சொல்கிறேன். அந்த 3 நிமிடம் மட்டுமே பேசிட்டு இவர் என்ன பேசினாரு தெரியுமா? கொஞ்சம் குத்து பாட்டு எல்லாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. மீட்டிங் போட்டதுக்கு எதுக்கு? மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு. பேசுனது என்ன? சினிமால குத்துப்பாட்டை பத்தி. இதுதாங்க விஜயோடைய மீனவர்கள் மீதான அக்கறை. இது மட்டுமா? அடுத்து நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு கடிதம் மட்டுமே எழுதிட்டு இந்த விவகாரத்துல சும்மா இல்ல. கச்சத்தீவை மீட்பது தான் இதற்கு நிரந்தர தீர்வு அப்படின்ற பேர்ல கச்சத்தீவை மீட்க சொல்லி சட்டமன்றத்துல ஒரு சட்டமன்ற தீர்மானமே போட்டாங்க. ஆனா ஒன்றிய அரசு அதை மறுக்கிறாங்க. இலங்கை மிகப்பெரிய கடனில் சிக்கும் போது கூட இந்த சமயத்தை பயன்படுத்தி எப்படியாவது கச்சத்தீவை மீட்டுருங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு முதல் ஆளாக கோரிக்கை வச்சது முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஆனால் அது மோடி பண்ணவே இல்லை. ஏன்? இது ஒன்றிய அரசுடைய சப்ஜெக்ட். நம்மளால் எவ்வளவு அழுத்தங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு அழுத்தங்களை கொடுத்தாச்சு. ஆனால் ஒன்றிய அரசு பண்ண மாட்டேது. சரி, நீங்கள் நிரந்தர தீர்வு அப்படின்ற பேரில் இதற்காக என்னதான் சொல்லியிருக்கிறீங்களா? இவர் 14 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் போராட்டம் பண்ணோம்னு சொன்னார்ல, அதில் ஒரு நிரந்தர தீர்வை சொல்லியிருக்கிறாரு. அதை காட்டுறேன் பாருங்க. இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மளா கோழைகள்னு அர்த்தம் இல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை. புலிக்குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். என்னங்க அது? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேனா? இது பாடுனா உடனே இலங்கை அலைஞ்சு போயிருமா? ஒரு சினிமா பாட்டை சொல்லி இதுதான் நிரந்தர தீர்வுன்னு சொல்றாருங்க. சீமானை போல இல்லையா? அப்படியே இலங்கையை அழிக்கணும்னாவே அது ஒன்றிய அரசு சப்ஜெக்ட்டுங்க. எப்படிங்க மாநில அரசால முடியும்? இந்த லட்சணத்துல இவர் மீனவர் நலனுக்காக பேசுறாரா? அவங்களுக்கு நிரந்தர தீர்வு கொண்டு வர போறான். எப்படி? நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டவா? 2017 ஒரு மீனவர் சுட்டு கொல்லப்பட்டாருங்க. அந்த மீனவனை போய் நீங்க பார்த்தீங்களா? அந்த டைம்ல நீங்க குரல் கொடுத்தீங்களா? ஒன்றிய அரசை கண்டிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டீங்களா? இல்லையே. சரி, அடுத்து மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
நவம்பர் 2008 தென்னிந்திய நடிகர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்ணாவிரதத்தை, ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறாங்க. இலங்கையில் நடக்கக்கூடிய அந்த போர்க்குற்றத்திற்கு எதிராக போரை நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அங்கே பணமும் வசூலிக்கப்படுது. அதில் விஜய் கொடுத்த பணம் எவ்வளோ தெரியுமா? 500 ரூபாய். ஆனால் சிம்பு கொடுத்த பணம் எவ்வளோ தெரியுமா? 2 லட்சம் ரூபா. 2008 சிம்பு என்ன அவ்வளோ பெரிய நடிகரா? அவரே 2 லட்சம் கொடுக்கும்போது அவ்வளவு பணங்கள், கோடி கணக்கில் சம்பளம் வாங்கலாம். நீங்கள் கொடுத்த பணம் வெறும் 500 ரூபாய். இதுதான் ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் காட்டுற அக்கறையா? திரு மன்சூர் அலிகான் 25,000, நடிகை பிரகதி 1000, நடிகை கௌதமி 1000, தொல் திருமாவர்கள் 50,000, பிஜேஎஸ் 500, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய், குட்டி பத்மினி 5000, உக்கடம் கோபால், சத்யராஜ் சார் மேக்கப் 1000, நடிகர் மோகன்தாஸ் 100, நடிகர் RV பரதன் 1 லட்சம், தயாரிப்பாளர் KR 5000, சிவராமனின் மகன் பாலமுருகன் 101, திரு சிம்பு அவர்கள் 2 லட்சம். இது மட்டும் இல்லைங்க, 2009 இனப்படுகொலைக்கு எதிராக VCK ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. அந்த கையெழுத்து இயக்கத்தை கையெழுத்து போட சொன்னதுக்கு இந்த விஜய் என்ன தெரியுமா சொன்னாரு? இவர் விஜய் அவர்கள் நான் 2009 இனப்படுகொலைக்கு எதிராக ஈழத்தினுடைய இனப்படுகொலைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தியது. அந்த கையெழுத்து இயக்கத்தில் எல்லாத்தையும் நாங்கள் நடிகர் சத்யராஜ் அவர்கள், RK செல்வமணி எல்லாத்தையும் போய் கையெழுத்து வாங்கினோம். எல்லாருமே கையெழுத்து போட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட அன்னைக்கு நண்பன் படப்பிடிப்பு இதில் போயிட்டு இருந்துச்சு. திருவல்லிக்கேணியில் ஒரு இடத்துல இருந்தது. நான் சொல்கிறேன், இருங்க சொல்லி முடிக்கிறேன். நடந்தது. அப்போ நாங்கள் கையெழுத்து போட போகும்போது அவர் நேரடியாக போய் பார்த்தோம், பேசணும். கையெழுத்து போட முடியாதுன்ட்டாங்க. அதை பற்றி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட பேசுங்கன்னா, அவங்க அப்பாட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க அப்பா போட முடியாதுன்றார். கையெழுத்தெல்லாம் போட முடியாது, எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிங்கன்றாரு. அப்பா கிட்ட போய் பேசுனா அவருமே நாங்கள் கையெழுத்து போட முடியாதுன்றாங்க. அப்போ 2009 இனப்படுகொலை நடக்கும் போது கூட சாதாரண ஒரு கையெழுத்து எல்லா நடிகர்களும் போட்டாங்க, இயக்குநர்களும் போட்டாங்க. ஒரு கையெழுத்தை போடுவதற்கு கூட தொடநடுங்கினவர் தான் இந்த விஜய். ஆனால் இவர் என்ன சொல்றாரு? ஈழத்தமிழருடைய கனவும் அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாடும் ரொம்ப முக்கியமா. கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான். 19 ஆகஸ்ட் 2024 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வெளியாச்சு. என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் 2021 இந்த அலையாத்தி காடுகள் சதுப்பு நில பரப்பளவு பார்த்தீங்கன்னா 45 ஸ்கொயர் கிலோமீட்டராக தான் இருந்துச்சு. ஆனால் அதுவே 3 வருஷத்தில் 2024 90 ஸ்கொயர் கிலோமீட்டராக அது மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 வருடத்திலே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை சொல்றாங்க. அதாவது அலையாத்தி காடுகளுடைய அந்த பரப்பளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்ற டேட்டா சொல்லுது. இது மட்டுமல்ல, கிரீன் டிஎன் மிஷன் அப்படின்ற பேரில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த 13 மாவட்டங்களில் இன்னும் கூடுதலாக புதிதாக சதுப்பு நிலங்களை, அலையாத்தி காடுகளை உருவாக்கணும் அப்படின்ற பேரில் ஒரு முயற்சி எடுக்கப்படுது. இந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா 859 ஹெக்டேர் புதிய சதுப்பு நில காடுகள் உருவாக்கப்படுது தஞ்சாவூரில் மட்டும். 2வது இடத்துல எந்த மாவட்டம் தெரியுமா? இன்னைக்கு விஜய் சொல்கிறாருல, நாகப்பட்டினத்தில் அலையாத்தி காடுகளே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, இதை தடுப்பதில் கூட உங்களுக்கு என்ன வேற வேலை இருக்குது, சொந்த குடும்பமாக முக்கியம் அப்படின்னு கேட்குறாருல, அந்த நாகப்பட்டினம் தான் 2வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 586 ஹெக்டேர் சதுப்பு நில காடுகள் என்பது இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கு, புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருப்பதும் மேம்படுத்தப்பட்டிருக்கு, புதிதாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ விஜய் பேசுனது பொய்ன்னு தெரியுதா? வெறுமன அலையாத்தி காடு மட்டும் இல்லைங்க, கடல் அரிப்புலேருந்து கிராமங்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்பியார் நகரில் மட்டும் 10 கோடி ரூபாயில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருக்கு. அதே போல் 6 கோடி ரூபாய்க்கு பேரிடர் மீட்பு மையம் செய்யப்பட்டிருக்கு. அதே போல் நாகூர் பட்டினச்சேரியில் மட்டும் 7 கோடி ரூபாய்க்கு கடல் அரிப்பு தடுப்பு சுவர் கட்டப்பட்டு அந்த கிராமங்கள் எல்லாம் கடல் அரிப்புனால பாதிக்கப்படாத வண்ணம் இந்த அரசும் அந்த தொகுதி எம்எல்ஏவான ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் மேம்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இதுவும் பொய்யா? அடுத்து, இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா? நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே திருமருகல் ஒன்றியம்ன்ற அந்த ஒன்றியத்தை தவிர மற்ற அனைத்து பகுதிகளிலுமே பார்த்தீங்கன்னா உப்பு கலந்த குடிநீர் தான் வரும். அதை குடிக்கவே முடியாது. ராமநாதபுரத்தை தாண்டி
நாகப்பட்டினம் தான் இருப்பதிலே குடிநீர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு கம்பைன்டு வாட்டர் சப்ளை ஸ்கீம் CWSS அப்படின்ற பேரில் 1752 கோடி ரூபாய் செலவு பண்ணி தஞ்சாவூர் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய 7.5 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு வீடாக குடி தண்ணியை சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஸ்கீமை TWAD மூலமாக செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இப்போ அந்த பணிகள் வந்து முடியும் தருவாயில் இருக்கு. முடிகிற போகிற ஒரு திட்டத்தை இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை இந்த விஜய் அவர்கள் சொல்றாரு. இதுவும் பொய்யா? அடுத்து, இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வந்தாங்களா? நாகப்பட்டினத்துல ஆல்ரெடி ஜெயலலிதா அவர்கள் பேர்ல ஒரு மீன்வள பல்கலைக்கழகம் இருக்கு. இந்த பல்கலைக்கழகத்துல மீன்வளம் சார்ந்த பொறியியல் படிப்பும் நாட்டிக்கல் சயின்ஸும் சொல்லித்தரப்படுது. அப்போ ஏற்கனவே ஒரு மீன்வளம் சார்ந்த ஒரு பல்கலைக்கழகம் அங்க இருக்கு. இருந்த போதும் அங்கே வந்துட்டு எந்த ஒரு கடல் சார்ந்த பல்கலைக்கழகமும் இல்லை அப்படின்ற ஒரு பொய்யை விஜய் அவர்கள் சொல்றாரு. சரி, இதுல கூட விஜயுடைய கட்சியினர் வந்து ரசிகர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பலாம். மீன்வளம் சார்ந்த பல்கலைக்கழகம் வேறு, மெரெயின் இன்ஜினியரிங் பல்கலைக்கழகம் வேறு, அதையும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மெரெயின் இன்ஜினியரிங் காலேஜ் ஏன் வந்து நாகப்பட்டினத்தில் இல்லை அப்படின்னா, பொதுவாகவே மெரைன் காலேஜ் இருக்கணும், ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா அங்கே ஷிப்பிங் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஷிப்பிங் நிறுவனங்கள் மூலமாக தான் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சி என்பது கொடுப்பாங்க. அப்போ அந்த ஷிப்பிங் நிறுவனங்கள்லாம் நாகப்பட்டினத்தில் இல்லவே இல்லை. ஏன்னா நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய துறைமுகம் என்பது இல்லை. சென்னை துறைமுகம், எண்ணூர் துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம், இப்படி பெரிய பெரிய துறைமுகங்கள் வெவ்வேறு இடங்கள் இருப்பதனால அங்கே தான் இந்த ஷிப்பிங் கம்பெனிஸ் போய் நிறுவனங்களை அமைக்கிறாங்க. அதனால தான் அங்கெல்லாம் மெரைன் காலேஜ் இருக்கே தவிர நாகப்பட்டினத்தில் மெரைன் காலேஜ் இல்லவே இல்லை. இது போக DGS டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் அவங்களுடைய அனுமதி என்பதும் சென்னையில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு தான் அனுமதி என்பது கொடுக்கப்படுது மெரைன் காலேஜ் ஆரம்பிக்க. நாகப்பட்டினம் போன்ற துறைமுகம் இல்லாத, ஷிப்பிங் கம்பெனி இல்லாத, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஷிப் யார்டு, ட்ரை டாக்கு, மெரைன் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர் இல்லாத அந்த பகுதியில் காலேஜ் தூங்குவதற்கு அனுமதி என்பது கொடுக்கப்படலை. அப்போ மெரைன் இன்ஜினியரிங் காலேஜ் போன்ற அந்த காலேஜ் எல்லாம் நாகப்பட்டினத்தில் வரணும் அப்படின்னா நிறைய தனியார் நிறுவனங்கள், ஷிப்யார்டு கம்பெனிகளை அங்கே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்த பின்பு தான் அங்கே காலேஜ் என்பதை ஆரம்பிக்க முடியும். அப்போ விஜய் பேசினா இதுவும் ஒரு பொய் அப்படின்றது தெரியுதா? அடுத்து, மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? நாகப்பட்டினத்தில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குங்க. இப்போ கூட மாடர்னைஸ்ட் மீன்பிடி துறைமுகத்தை அக்கரைப்பேட்டையில் வந்துட்டு 81 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அக்வா கல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழே 14,350 மீனவர்கள் பயணம் பெறும் வகையில் ஒரு நவீன மீன்பிடி துறைமுகம் பணி என்பது கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கு. இது போக சாமந்தான்பேட்டையில் 40 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் மீன்வள பல்கலைக்கழகம் இருக்கு சொன்னல, அந்த பல்கலைக்கழகத்திலேயே மீன் பதப்படுத்தப்படும் இன்குபேஷன் ஃபெசிலிட்டியும் அங்கே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் போக ஃபிஷர்மேன்ஸுக்காக கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. அதன் மூலமாக பல்வேறு திட்டங்களை, உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. அப்போ ஆல்ரெடி மீன் சார்ந்த பல்வேறு தொழிற்சாலைகள் அங்கே இருக்கா? இது போக அங்கே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிகமான தொழில் என்பது என்ன? விவசாயம் பண்ணுறாங்க, மீன்பிடி தொழில் பண்ணுறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா இருக்குது, உப்பு தயாரிப்பு இருக்குது, கேண்டில் தயாரிப்பு இருக்குது, ட்ரை ஃபிஷிங் ப்ராசஸ் இருக்குது. இப்படிப்பட்ட தொழில்கள் தான் அந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே படிக்கிற இன்ஜினியரிங் பசங்க, குறிப்பாக IT வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்க அந்த மாவட்டத்தை தாண்டி சென்னை போன்ற வேறு நகரங்களுக்கு நகரக்கூடிய ஒரு மைக்ரேஷன் பண்ணக்கூடிய நிலை என்பது இருக்குது. அப்படின்றக்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு டைடல் நியோ பார்க்க கிட்டத்தட்ட 600 பேருக்கு டைரக்டாகவும் 2000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கொடுக்கக்கூடிய அந்த டைடல் நியோ பார்க்க செல்லூர் அப்படின்ற அந்த பகுதியில், ECR சாலையில் இருக்கக்கூடிய செல்லூர் அப்படின்ற பகுதியில் 6 ஏக்கர்ல அமைக்க போறாங்க. அதுக்கு டெண்டர் என்பது விடப்பட்டு இப்போ பணிகள் என்பது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ நாகப்பட்டினம் ஊர் சார்ந்த தொழிலை தாண்டி அங்கேயும் IT பார்க் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு IT வேலைவாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை தமிழ்நாடு அரசு பண்ணுதா இல்லையா? இது போக முதலமைச்சர் சமீபத்தில் அறிவிச்சார்ல, பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் தங்குவதற்கு தோழி அப்படின்ற ஒரு ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலுமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் செலவுல 100 படுக்கை வசதி கொண்ட தோழி ஹாஸ்டல் என்பதும் அங்கே எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சானவாஸ் அவர்களுடைய முயற்சியால கொண்டு வரப்பட்டு அதுவும் பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வேலைவாய்ப்பு விஷயத்துல நாகப்பட்டினத்துல எவ்வளவு அக்கறையாக தமிழ்நாடு அரசு செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியுதா? விஜய் பேசுனது பொய்ன்னு தெரியுதா? சரி, அடுத்து. ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? தொடர்ச்சியாக இது போன்ற பொய் பிரச்சாரங்கள் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. முதலமைச்சர் துபாய்க்கு போனப்ப அண்ணாமலை இதே மாதிரி தான் வந்து 5000 கோடி முதலீடு பண்ண போறாருன்னு சொன்னார். இப்ப விஜயும் அதே பாணியில ஒரு பொய்யை கக்குறாரு. ஆனா இந்த வெளிநாட்டுக்கு போன பிறகு எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு அப்படின்றது ஒரு மிக நீண்ட பட்டியலே நம்மளால கொடுக்க முடியும். ஆனா சுருக்கமாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டுமே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குஜராத்லயும் சென்னையிலையும் ஃபோர்டு தொழிற்சாலை இயங்கிட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து சென்னையில மறைமலை நகர்ல ஃபேக்டரியே இருந்துச்சு. 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மார்க்கெட் எல்லாம் போச்சு. நாங்கள் இந்த நிறுவனங்களை மூடிக்கிட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டு வந்து ஒரு அறிவிப்பு பண்ணுறாங்க. இப்படி அறிவிப்பு பண்ண உடனேயே குஜராத்தில் இருந்த அந்த தொழிற்சாலையை டாட்டாவை கொடுத்துட்றாரு பிரதமர் மோடி அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளை நம்பி வந்த ஒரு நிறுவனம் மார்க்கெட்லாம் போயிடக்கூடாது, நஷ்டம் அடைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றக்காக தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு டிஆர்பி ராஜா அவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி அந்த நிறுவனத்தோட பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக முதலமைச்சர் வந்து யூஎஸ்க்கு போனார் தெரியுமா? அப்போது அந்த ஃபோர்டு அதிகாரிகளை சந்தித்து பேசி மீண்டும் ஃபோர்டு தொழிற்சாலை சென்னைக்கே நாங்கள் வந்து மறுபடியும் பணியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை முதலமைச்சர் முன்னிலையிலே போட்டாங்க. அதாவது பிரதமர் மோடியாலே முடியலை ஃபோர்டு தொழிற்சாலை போன தொழிற்சாலை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. ஆனால் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து போன தொழிற்சாலையை மறுபடியும் கூட்டிட்டு வந்து அதே இடத்துல அமைக்க இருக்கிறார். இதுதாங்க அவர் வெளிநாடு போய் சாதித்த ஒரு விஷயத்திற்கு ஒரே ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டு. வின்ஃபாஸ்ட் நிறுவனத்திலேருந்து லூலு நிறுவனம் வரைக்கும் இங்கே உருவானதுக்கு காரணமே முதலமைச்சருடைய அந்த வெளிநாட்டு பயணம் தான். அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு சம்பவமே முதலமைச்சர் எந்த அளவுக்கு தொழிற்சாலைகளை உருவாக்கக்கூடிய விஷயத்துல வெளிநாட்டுடைய முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய விஷயத்துல அக்கறை காட்டுறார் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த ஃபோர்டு தொழிற்சாலை. இப்போ விஜய் சொன்னது பொய்ன்னு தெரியுதா? நான் என்ன கேட்குறேன், 5000 கோடியோ 10,000 கோடியோ வெளிநாட்டில் போய் முதலீடு பண்ண போறாரு அப்படின்னா இடி சும்மா இருக்குமா? பிரதமர் மோடி சும்மா விட்டுருவாரா? நிர்மலா சீதாராமன் உடனே ரைடு விட்டுற மாட்டாரா? ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்கல்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்கல்ல, முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர்களே கைது பண்ணுறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? குற்றம் செஞ்சுருந்தாங்கன்னா கைது பண்ணியிருப்பாங்கல்ல, ஏன் கைது பண்ணலை? இதை பார்த்து மோடியை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கலாமே, ஏன் கேட்க மாட்டீங்க? அப்போ குடும்பத்தோட வெளிநாட்டில் போய் இவங்க முதலீடு பண்ணுறாங்க அப்படின்றது பச்சை அயோக்கியத்தனமான ஒரு பொய் அப்படின்றத தவிர வேற எதுவும் இல்லை. சரி, அடுத்து. வேளாங்கண்ணி, நாகூர், கோடியக்கரைன்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வேளாங்கண்ணியுடைய வெள்ளாறுல மட்டும் பார்த்தீங்கன்னா போட் ரைடு பண்ணுவதற்கு தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல போட் ரைடு பண்ணுவதற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. வேளாங்கண்ணி அருகே இருக்கக்கூடிய பிரதாபராம்புரம் அதில் 1 கோடி ரூபாய் செலவில் டூரிசம் ப்ராஜெக்ட் நடக்குது. அதில் வந்து ஃபுட் கோர்ட்டு, சைக்கிளிங் ட்ராக்கு, அதே போல் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க் ஷாப்பு, கல்ச்சரல் ஈவெண்ட்ஸு, போட் ரைட்ஸு, பூவை பீச்சை டெவலப் பண்ணுறது அப்படின்ற மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து அங்கே நடந்துகிட்டு இருக்கு. வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் 5.44 கோடி ரூபாயில் சாலை வசதிகள் செய்யப்பட்டு 2 கோடி ரூபாய் செலவில் அங்கே இருக்கக்கூடிய வேதாமிர்தம் ஏரியில் போட் ரைடு பண்ணுவதற்கான ஏற்பாடும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கோடியக்கரை எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஆல்ரெடி சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு 1 கோடி ரூபாய் செலவில் வியூவிங் டவரு, விசிட்டர் டெக்கு, டெலஸ்கோப்பை எக்யூப்மெண்ட்டு போன்ற பணிகள் எல்லாமே இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நாகூர் தர்காவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி அதை புனரமைப்பதற்கு 1 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. பொதுவாகவே பீச்சுனா வேளாங்கண்ணி பீச்சுக்கு தான் போகிறாங்க. நாகூர் தர்கா பக்கத்துலேயும் ஒரு பீச் இருக்குது, அதை டெவலப் பண்ணால் அங்கேயும் ஒரு சுற்றுலாத்தலம் வரும் அப்படின்ற பேரில் நாகூர் தர்காவுக்கு அருகே இருக்கக்கூடிய சில்லடி கடற்கரையில் நாகூர் ஹனிபா நினைவு பூங்கா 2.5 கோடி ரூபாயில் அங்கே திட்டங்களை இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பூங்கா அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக நாகூர் தர்காவுக்கு அருகே ஒரு நெய்தல் பூங்கா அப்படின்ற பேரில் 6 கோடி ரூபாய்க்கு நிலம் ஒதுக்கப்பட்டு பணிகள் என்பது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அங்கேயும் கூடுதலான ஒரு சுற்றுலாத்தலத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான்
அந்த திட்டத்தோடைய நோக்கம். இது போக காமேஸ்வரம் பீச், அதுல வந்துட்டு ஆமைகள்லாம், அரிய வகை ஆமைகள்லாம் வருது அப்படின்றதுக்காக அந்த கடற்கரையை ப்ளூ ஃபிளாக் சர்டிபிகேட் வாங்கணும்ன்ற அந்த முயற்சியிலுமே தமிழ்நாடு அரசு இருக்கிறாங்க. இதெல்லாம் போக, அதாவது நாகூர் வந்துட்டாவே நாகூர் தர்காவுக்கு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க, அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறாங்க, இன்னொரு கூடுதல் சுற்றுலா தலத்தை உருவாக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டத்துல நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய துளசியாப்பட்டினத்துல 2 ஏக்கர்ல 19 கோடி ரூபாய் செலவுல ஔவையாருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டுட்டு வருது. தமிழ்நாடு அரசு தான் அதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்றத தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய செயலாளர் என்ன சொல்றாருன்னா, மணிமண்டபம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நாகூர் தர்காவுக்கு போகக்கூடியவர்களும் இங்கே வருவாங்க, அதே போல் வேளாங்கண்ணிக்கு வரக்கூடிய அவங்களும் இந்த இதுக்கு வருவாங்க. அப்போ இதுவும் ஒரு கூடுதல் ஸ்பாட்டாக சுற்றுலா தலமாக நாகப்பட்டினத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மக்கள் அனைவருமே வந்து போகணும், அவங்களுக்கு போக்குவரத்து வசதி செய்யணும் அப்படின்றதுக்காகவே அங்கே கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று நாகப்பட்டினத்தில் ஈசிஆர் சாலையில் செல்லூரில் ஒரு மிக பிரம்மாண்டமான 10 ஏக்கர் பரப்பளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய புறநகர் பேருந்து நிலையமே கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கிருந்து எல்லா ஊர்களுக்கும் போகக்கூடிய வசதிகள் என்பது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக சுற்றுலா பயணிகள் எளிமையாக போக்குவரத்து வசதியை பெற முடியும் அப்படின்ற அந்த திட்டமுமே தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இது போக நாகை மியூசியத்தை மேம்படுத்தியிருக்கிறாங்க. அங்கே மணி கூண்டெல்லாம் வந்து பழமையாக இருக்குது அப்படின்றத, புல் முளைச்சதை அதெல்லாமே சரி பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பார்த்து பார்த்து நாகப்பட்டினத்துடைய சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான பணிகளை திமுக அரசும் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரான திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப விஜய் பேசுனது பொய்யா? சரி, அடுத்து வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம், செஞ்சாங்களா? வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் அங்க 9000 ஏக்கர்ல 10,000 தொழிலாளர்களை கொண்டு உப்பு ஏற்றுமதி, உப்பு தயாரிப்பு என்பது பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 75,000 மெட்ரிக் டன் அங்கே வந்து உப்பு வந்து உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. 2023 1 லட்சம் மெட்ரிக் டன்னாக அது அதிகரிச்சிச்சு. இப்போ 2024 1.5 லட்சம் மெட்ரிக் டன்னாக அது உயர்ந்திருக்கு. அதாவது கடந்த வருடங்களை காட்டிலும் அதிகமான உற்பத்தி என்பது நடந்திருக்கு. ஏற்றுமை என்பது மிக பெரிய அளவில் அங்கே நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கு. இது போக நம்ம தமிழ்நாடு அரசும் அவங்ககிட்ட இருந்து உப்பு வாங்கணும் அப்படின்ற பேரில் நெய்தல் அப்படின்ற பேரில் ஒரு பிராண்டு, உப்பு பிராண்டை உருவாக்கி கிட்டத்தட்ட 444 மெட்ரிக் டன் உப்பை தமிழ்நாடு அரசே அவங்ககிட்ட இருந்து உப்பை வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக விற்பனை என்பது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இது போக பொதுவாகவே உப்பு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் நடக்கும். ஜனவரியிலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சிரும், உப்பெல்லாம் எடுக்க முடியாது. அப்போ அந்த உப்பள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றக்காகவே அவங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் நிவாரணத் தொகையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுத்துட்டு இருக்காரு. 2021 இந்த திட்டம் என்பது செயல்படுத்திட்டு வருது. உப்பள தொழிலாளர்கள் மீது அக்கறை இல்லாமல் அவங்களுக்கு நிவாரணத் தொகையை முதலமைச்சர் அறிவிப்பாரா? அந்த உப்புகளை அதிகமாக சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற பேரில் நெய்தல் அப்படின்ற பிராண்டை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்குமா? அப்போ விஜய் இதுலையும் போய் சொல்றாருன்னு தெரியுதா? நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்குற டாக்டரே இல்லையா? அது ரொம்ப ரொம்ப சின்ன மருத்துவமனைங்க. இப்படி சின்ன வசதிகள் மட்டுமே இருக்கு அப்படின்றக்காக ஒரத்தூர்ல 700 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய மாவட்ட மருத்துவமனை என்பது கட்டப்பட்டு அங்கே செயல்பட்டு தான் வருது. அங்கெல்லாம் வந்து பிரசவம் பார்ப்பதற்கு மருத்துவர்கள்லாம் இல்லாத நிலைமையெல்லாம் இல்லை. இப்போ விஜய் வந்து பச்சை பொய்யை பேசக்கூடாது. இவர் சொல்லக்கூடிய நாகூர் ஆண்டவர் மருத்துவமனைக்கே பார்த்தீங்கன்னா கூடுதல் கட்டிடங்களும் புதுசாக இப்போ கட்டப்பட்டுக்கிட்டு வருது. ஷானவாஸ் எம்எல்ஏ உடைய அந்த ஃபண்டில் அது நடந்துகிட்டு இருக்கு. இது போக நாகையில் இருக்கக்கூடிய சிக்கல், பனைமேடு, ஆலியூர் துணை சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. திருமுருகல் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம், திருப்பயந்தங்குடி, கணபதிபுரம், பெரிய கண்ணமங்கலம், பூதங்குடி, திட்டச்சேரியில் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போது மிகப்பெரிய அளவுக்கு மருத்துவமனை என்பதும் அங்கே இருக்குது. அது போக சின்ன சின்ன இடங்களில் கூட ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஒரு புதிய கட்டிடத்தை கட்டி கொடுத்து மிக சிறப்பாக அங்கே மருத்துவ பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு. அங்கே எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஷானவாஸ் அவர்களும் இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்து அதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் அப்படின்றதான் இதுல கூடுதல் தகவல். அப்ப இந்த விஷயத்திலையுமே விஜய் அவர்கள் பேசுவது பொய்ன்னு தெரியுதா? சரி, அடுத்து நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ரயில்வே என்பது ஒன்றிய அரசுடைய சப்ஜெக்ட். அப்போ இவர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்வதே தப்பு. ஆனால் எழுதி கொடுத்தது கரெக்டாக தான் எழுதி கொடுத்துருப்பான். இவர் தப்பாக வாசிக்கிறார். எப்படி கரெக்டாக எழுதி கொடுத்துருப்பான்னா, இவன் சொல்வது இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா,
பண்ணணும்னா நாகூர்லையும் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய 2 ரயில் நிலையங்களுக்கு இடையே ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வந்து அமைக்கணும். அந்த பாலத்தை ஏன் சீக்கிரம் முடிக்கல அப்படின்றது தான் இவருக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். ஆனால் அதை வந்து மாற்றி தப்பாக படிக்கிறாரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்காருல்ல, அவருக்கே நம்ம பதில் சொல்லிடுவோம். அதாவது இவங்க சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பட்டையில் 104 கோடி ரூபாயில் பாலம் என்பது பணிகள் முடுக்கிவிடப்பட்டு கிட்டத்தட்ட 70% முடிக்கப்பட்டுருச்சு. அப்போ 70% முடிக்கப்பட்ட அந்த பாலத்தை இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லி பேசுவது பச்சை பொய்யா இல்லையா? இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? மீண்டும் இது ஒன்றிய அரசுடைய திட்டம். ஒன்றிய அரசுடைய திட்டத்தை மாநில அரசு எப்படி செயல்படுத்த முடியும்? இவர் சொல்லக்கூடிய ரயில் தயாரிப்பு நிறுவனம்லாம் நாகப்பட்டினத்தில் இல்லவே இல்லை. இருந்தால் தானே மூடுறதுக்கு. ஆனால் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீராவியில் இயக்கப்படும் ரயில்களை பராமரிக்கும் தொழிற்கூடம் தான் இருந்துச்சு. சரி, அதையாவது எப்போ மூடுனாங்க தெரியுமா? 1928 அந்த தொழிற்கூடத்தை திருச்சி பொன்மலைக்கு மாற்றிட்டாங்க. 1928 யாருங்க ஆட்சி பண்ணா? வெள்ளைக்கார ஆட்சிங்க. வெள்ளைக்கார ஆட்சியில் ஒரு தொழிற்கூடம் நாகப்பட்டினத்திலேருந்து திருச்சி கொண்டு போயிருக்கிறாங்க. அதை போய் முதலமைச்சர் ஸ்டாலின் தலையில் கட்டுறாரு பாருங்க. அதுவும் ரயில் பெட்டி தொழிற்சாலை கொண்டு வர்றது ஒன்றிய அரசுடைய கடமை. அதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலையில் கட்டுறாரு பாருங்க. எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு நடிகராக அவர் இருக்கிறாருன்னு பாருங்க. சரி, அடுத்து மேலக்கோட்டை வாசல் NH மேம்பாலம் கட்டி 50 வருஷம் ஆச்சு. அது சரியா மேம்படுத்தலாம், அதை செஞ்சாங்களா? இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் அதை கட்டி 50 வருஷம் ஆனாலுமே அது உறுதிப்பாடாக தான் இருக்கான். செக் பண்ணிட்டாங்கன்னா உறுதியாக இருக்கிற பாலத்தை எதற்காக மேம்படுத்தணும்? ஏதாவது ஒன்று பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. சரி, அடுத்து தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் NH ரோடு வேலை பல வருஷமா நடக்குது. இன்னும் முடிச்ச பாடே காணும். வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? அந்த ரோடு வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு போன ரோடை எப்படிங்க முடிக்க முடியும்? என்னங்க பேச்சு இது? அப்போ நாகப்பட்டினத்தில் இதையெல்லாம் திமுக காரங்க செய்வாங்கன்னு சொல்லியே உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய சப்ஜெக்ட். வெள்ளைக்காரன் பண்ணதுக்கெல்லாம் ஸ்டாலின் பொறுப்பு. அதே போல் கட்டி முடிச்ச திட்டங்களையெல்லாம் கட்டி முடிக்கலன்றது, பணிகள் நடந்துகிட்டு இருக்க திட்டங்களையெல்லாம் ஒன்றுமே நடக்கலன்றது, இப்படி பல்வேறு பொய்களை அடுக்கி பேசியிருக்கிறாரு விஜய். யார் எழுதி கொடுத்தான்னு தெரில. அநேகமாக அந்த ஆதவ் அர்ஜுனன் டீமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு 4 சின்ன பசங்களை அனுப்பி வச்சுருப்பாங்க. அவங்களும் மேம்போக்காக என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து எழுதி கொடுத்துட்டாங்க. அதையும் நம்பி இவர் பேசி அப்பட்டமாக மாட்டிக்கிட்டாரு. மாற்று அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அட்லீஸ்ட் மக்கள் பிரச்சனையாவது என்ன இருக்குது அப்படின்றத உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. பொய்களை மட்டுமே பேசாங்க. இது மட்டும் இல்லைங்க, இவர் என்ன சொல்றாரு, எனக்கு நிறைய கட்டுப்பாடு போடுறாங்க, 10 நிமிஷம் தான் பேசணுன்றாங்க, நானே 3 நிமிஷம் தான் பேசுவேன்றாரு. 3 நிமிஷம் பேசுறவருக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா அதுவே பெரிய விஷயம் தானே. அதே இவர் எதிர்க்கிறான்னு தெரில. இதில் இவர் என்ன சொல்றாருன்னா, அரியூரில் பவர் கட் பண்ணிட்டாங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா திருச்சியில் நான் பேசும்போது ஸ்பீக்கர் வயரை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ராம் படத்தில் வந்துட்டு பாருங்க வீட்டில் தண்ணி குழால வரலாம் கூட இணைய போட்டு அடிக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் தெரியுமா, அந்த கஞ்சா கருப்பு. அந்த காமெடி தான் எனக்கு என்ன வருது. இந்த பவர் கட்டுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? அதாவது 20/9/2025 தானங்க விஜய் வந்து நாகப்பட்டினத்தில் பேசுகிறாரு. 4 நாளைக்கு முன்னாடியே 16/9/2025 அவங்க மாவட்ட செயலாளர் சுகுமார் தன்னுடைய லெட்டர் பேட்லேயே விஜய் வர்றாரு, எங்களுடைய ரசிகர்கள் அத்தனை பேருமே மின்கம்பத்தில் ஏறுவாங்க, சாக்கடிச்சு செத்து போயிடுவான், அதனால் தயவு செஞ்சு விஜய் வர்ற நேரம் மட்டும் கரண்ட் ஆஃப் பண்ணி வைங்க, எங்கள் பிள்ளைய உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஞ்சல் கடிதத்தை எழுதி கொடுத்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்கிட்டையுமே கையெழுத்து வாங்கி ஒப்புதல் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்போது இவங்களே மின்தடை கேட்டுட்டு நான் வர்றேன்னு பார்த்த உடனே பார்த்தீங்களா மின் தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பச்சை பொய்யை பேசுகிறாரு விஜய் அவர்கள். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்களேன். இது மட்டும் இல்லை, இவர் என்ன சொல்கிறாரு, ஸ்பீக்கர் வேற கட் ஆயிருச்சு அப்படின்றது. ஆனால் இவங்க ஒளிபரப்புற லைவ் எதுவுமே, இவங்களுடைய யூடியூப் சேனலில் ஒளிபரப்புற லைவ் எதுவுமே சரியாகவே கேட்கல அப்படின்னு சொல்லி இவங்களுடைய தொண்டர்களே சொல்கிறாங்க. பாலிமர் சேனல்லையும் வேறு சேனலில் தாங்க சரியாக கேட்குது, உங்களுடைய ஆடியோவே சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி குறை சொல்வதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஃபோட்டோ காட்டுறேன், அதில் பாருங்கள் விஜய்க்கு பக்கத்தில் ஒரு பாடி கார்டு, அவர் வந்து மைக் ஒரு ரெக்கார்டர் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. என்னன்னா இவர் பேசுகிறது எதுவும் கேட்க மாட்டேது அப்படின்றதுக்காக ஒரு ஆடியோ சிஸ்டத்துக்காக ஒரு பாடி கார்டையே பக்கத்தில் உட்கார வச்சுருக்கிறாங்க. தப்பை இவங்க மேலே வச்சுக்கிட்டு மைக் வேலை செய்யலை அப்படின்றதெல்லாம் முன்னேற்பாடு இவங்க பண்ணியிருக்கணும். இவங்க மேலே வச்சுக்கிட்டு ஸ்பீக்கர் வயரை கட் பண்ணது முதலமைச்சர், இபி வயரை கட் பண்ணது முதலமைச்சர். இதுவே ஆர்எஸ்எஸ்க்கு செய்வீங்களா? அமித்ஷா வந்தால் செய்வீங்களா? பிரதமர் மோடிக்கு கட்டுப்பாடு போடுவீங்களா?
அடேங்கப்பா அவங்களோடலாம் அவங்கள ஒப்பிடுறீங்களே, அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது பாஸ். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி ரோட் ஷோ போகிறாரு. அவருக்கு என்னென்ன கட்டுப்பாடு போட்டாங்க தெரியுமா? 20 நிபந்தனை. அதில் குறிப்பிட்ட சிலதெல்லாம் சொல்கிறேன். ரோடு ஷோவில் அவர் பேசக்கூடாது. யார்? பிரதமர் மோடியே பேசக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது, வெறுப்பு கோஷம் போடக்கூடாது, பேனர் கட் அவுட் வைக்கக்கூடாது, அனுமதிக்கப்பட்ட அந்த பாதையில் மட்டும்தான் போகணும், வேற நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, அலங்கார வளைவு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு நிபந்தனைகளை பிரதமர் மோடிக்கே போட்ட அரசாங்கம் தான் முதலமைச்சருடைய அரசாங்கம். அது மட்டும் இல்லை, அமித்ஷாவுக்கு கரண்ட்டை கட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கரண்ட் கட் பண்ணாங்க. அது எதர்ச்சியாக தான் நடந்துச்சு. உங்களை மாதிரி பொய் சொல்லி அவங்கள எதிர்க்கிறாங்கப்பா, என்னையும் எதிர்க்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக இப்படியெல்லாம் கேடுகட்டத்தனத்தெல்லாம் யாரும் பண்ணலை. அவங்களே வரும்போது கரண்ட் கட் ஆனதெல்லாம் உண்மை நடந்திருக்கு. ஆனால் அதை வேணும்னு பண்ணலை. சரி, இவர் என்ன சொல்கிற? ஆர்எஸ்எஸ் பேரணி ஒவ்வொரு முறையும் மெரினா பீச் ஏரியாவில் போகணுன்றதுக்கு அனுமதி கேட்கும் போதும் ஒவ்வொரு முறையும் அனுமதி மறுத்த அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். முதல்ல ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்பு ஓபிஎஸ் தான் முதல்ல கையெழுத்து போட்டு ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சியில் தான் ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்துச்சு சென்னையில். அதை முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பின்பு தடுத்து நிறுத்தினார். கோர்ட்டு போய் கெஞ்சி நிபந்தனைகளை வாங்கி வேற வழி இல்லாமல் அடக்கி ஒடுங்கி பேரணி போகக்கூடிய நிலைமை தான் ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்பட்டுச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆர்எஸ்எஸ்க்கு போட முடியுமா? பிரதமருக்கு போட முடியுமா? அமித்ஷாவுக்கு போட முடியுமா? பேஸ் மட்டும் அதுந்திராதான்னு கோ பேக் மோடின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் வலுன்னு விட்ட ஊர் இது. இங்கே மூத்திர சந்தில் வண்டி எடுத்துகிட்டு ஓடினார் பிரதமர் மோடி. இங்கே என்ன சொல்கிறீங்க? பேஸ் மட்டும் அதிருமா? பல அடக்குமுறைகளை பார்த்த கட்சி சார் அது. அவங்க ஆட்சியில் பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்த போதும் கூட, நிதி நெருக்கடியிலேருந்து பல்வேறு நெருக்கடி கொடுத்த போதும் கூட கொள்கையில் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை பார்த்து பேஸ் மட்டும் அதிருன்னு சொல்லக்கூடிய கேவலமாக இல்லையா? பேஸ் மட்டும் யாருக்கு அதிருச்சு? தலைவா அப்படின்ற படத்தை நிப்பாட்டினோனையே அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு பேஸ்மெண்ட் அதிர்னது யாருக்கு? ஸ்டாலினுக்கா? உங்களுக்கு விஜய் பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணும், பஸ்ஸை விட்டு வெளியே வரக்கூடாது, எவ்வளவு அடக்குமுறை, மிரட்டி பார்க்குறீங்களா? விஜய் சாதாரண ஆளு கிடையாது அப்படின்றாரு. பஸ்ஸுக்குள்ளே இருக்கும்போதே இவ்வளவு கட்டுப்பாடுகள் உங்களுக்கு போட்ட போதும் கூட ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்களா? நேற்றைக்கு நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்தபோது கூட இதே மாதிரி மின்கம்பத்தில் ஏறுறான், அதே போல் பக்கத்தில் இருக்க வீடுகளுடைய கூரைகள் மேலே ஏறுறான், கடைகள் மேலே ஏறுறான், கோயில் மேலே சாமி சிலை மேலேயே செருப்பு போட்டு உட்காடுறான். தடுப்பதற்கு ஆள் இல்லையே. அங்கே இருக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்கு ஆலயத்துக்கு சொந்தமான மண்டபத்தோடைய மதில் சுவரே உடச்சி நொறுக்கிட்டு போயிட்டான். சாலைகளை செருப்பை வீசிட்டு போகிறான். கட்டுப்பாடு போட்டு கட்டுப்படுத்த முடியலையே. ஒரு மாப் மென்டாலிட்டியில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வட இந்தியாவில் எப்படி கலவரம் பண்ணுவானோ அதே மாப் மென்டாலிட்டியில் கலவரம் பண்ணக்கூடிய தொண்டர்களை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. அவதூறுகளை பரப்பக்கூடிய தொண்டர்களை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. அவங்க மத்தியில் நீங்கள் ரோட்டில் இறங்கி போனால் சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? எல்லா வீட்டையும் அடிச்சு நொறுக்கிட மாட்டானா? வீட்டில் இருக்கக்கூடிய லைட்லேருந்து எல்லாத்தையும் போயிடாதா? உங்கள் தொண்டர் ஒருத்தர் 4 போர்டு செங்கிலியை காணா அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. அவருக்கே அந்த நிலைமைனா பொதுமக்களோட நிலைமை என்னாங்க? வீட்டில் இருக்க பொருள்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. டிவிக்கு தொண்டர்னா நல்லவனா? இவ்வளவு கட்டுப்பாடு போட்டு திருந்தாத ஒரு கூட்டம். நீங்களே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அறிக்கை விட்டீங்களா இல்லையா? அதை கூட ஃபாலோ பண்ணனா இல்லையா? ஃபாலோ பண்ணலைல. அப்புறம் எப்படி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அவதூறை தமிழ்நாடு அரசு மேலே கொடுக்குறீங்க? இதில் ஒரு சொல்கிறாரு, குடும்பத்தை வச்ச கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இதுன்னா நான் சொந்தமாக உழைச்சி முன்னேறினேன் அப்படின்றாரு. யார்? இவர் சொந்தமாக உழைச்சி முன்னேறினார். உங்கள் அப்பா இல்லைன்னா இவரால் சினிமா நடிகரை ஆடி இருக்க முடியுமா? என்ன உழைப்பு பண்ணீங்க? சினிமா நடிகையோட ஆடுறது குத்தாட்டம் போடுறதெல்லாம் ஒரு உழைப்பா? இவ்வளோ பல கோடி லட்சங்களை வாங்கி எதுவும் மக்கள் சேவை பண்ண மாதிரி மக்களுக்கு அள்ளி வாரி இறைச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பல கோடியை வாங்கி ஐடி கட்டாமல் ஐடி ரைடு 2 முறை வாங்கி சிக்கின நபர் நீங்கள். அவங்கள மாஸ்டர் படையெடுப்பதில் நெய்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் காரில் தூக்கிட்டு போனாங்க. ஏன் தூக்கிட்டு போகிறாங்க? நீங்கள் மிகப்பெரிய முறைகேடு பண்ணியிருக்கனால தான் எனக்கு தப்பிக்கக்கூடாதுன்றக்காண்டி தானே தூக்கிட்டு போனாங்க. இல்லைன்னா வாங்க வீட்டுக்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் அனுப்பியிருக்கலாம்ல. சம்மன் கூட அனுப்பல, கையோடு தூக்கிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஏமாற்று பிழைப்பு பண்ணக்கூடியவர் தான் இந்த விஜய். சொகுசு கார் வாங்கிட்டு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி கோர்ட்டில் குட்டு வாங்கினவர். இவர் என்னன்னா சொந்த உழைப்பை பற்றி பேசுகிறாரா? ஏன் இவர் பையங்க, அந்த பையன் இவர் விஜய் பையன் அப்படின்றக்காகவே மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் அவரை வச்சு படம் இயக்குவதற்கு ஒப்புதல் கொடுக்குறான். எப்படி சாமானிய இயக்குனருக்குலாம் முடியுமா? எவ்வளோ இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கான், எவ்வளோ பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கெல்லாம் பட வாய்ப்பு கிடச்சிருச்சா? எப்படி உங்களுடைய பையனுக்கு மட்டும் கிடச்சிச்சு? விஜய்ன்றதுனால தானே. அப்போ இவர் என்னமோ சொந்த உழைப்பில் வந்த மாதிரி அப்பாவோட உழைப்பில் சினிமா நடிகைகளுக்கு சோப்பு போடுற காட்சியை நடிச்சுட்டு, குத்தாடம் போடக்கூடிய காட்சியை நடிச்சுட்டு, சமூகத்திற்கு கேடு விலகி வைக்கக்கூடிய காட்சியெல்லாம் நடிச்சுட்டு
நான் உழைச்சேன் அப்படின்றாரு. உழைப்புக்கான மரியாதையே போச்சு விஜய் உங்களால். இதில் ஒரு சனிக்கிழமை ஏன் வரேன் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் வேறு. சனிக்கிழமையில தான் உங்களுக்கு லீவு நாளில் இருப்பீங்க, வேலைக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது அப்படின்றாரு. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை பார்க்குற ஊர் விஜய் நாகப்பட்டினம். அந்த மக்கள்கிட்ட வந்துட்டு லீவு நாள், நான் லீவு நாளில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அப்போ நாளைக்கே நீங்கள் முதலமைச்சர் ஆகிறீங்க, ஒரு பிரச்சனை நடக்குது, ஸ்பாட்டுக்கு முதலமைச்சர் போகணும் அப்படின்னா, இல்லை நான் போனால் வந்து பிரச்சனை வருங்க, டிஸ்டர்ப் ஆயிரும், வேலை கட்டு போயிடும், நான் சனிக்கிழமை தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ நீங்கள் அதான பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆசிரியர்கள் போகிறான்னா அவங்கள உங்களுடைய பனையூர் பண்ணை வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, துப்புரவு தொழிலாளர்கள் போகிறான்னா அவங்களையும் உங்கள் பனையூர் பண்ணை வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. எல்லா நபர்களையுமே இப்போவே பனையூர் பண்ணை வீட்டுக்கு தான் நீங்கள் கூப்பிட்றீங்களே தவிர, ஏதாவது ஒரு இடத்துக்கு மக்கள் சந்திப்பு நீங்கள் போயிருக்கிறீங்களா? பண்ணவே இல்லை. இதெல்லாம் இவரை தடுக்கிறாங்களாம். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமாக இருக்குது. இங்கே உங்களுடைய வீக்கெண்ட் பிரச்சாரன்றது 5 நாள் மனப்பாடம் பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வேலை பார்த்துட்டு மறுபடியும் 5 நாள் ரெஸ்ட்டு அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய நபர் தான் நீங்கள் பாலிடிக்ஸ்க்கெலாம் தகுதி இல்லை. ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு பிரச்சனையே வந்தாலும் மக்களுக்காக குரல் கொடுக்க போகணுங்க. 24x7 அந்த ரேஞ்சில் அவருடைய பணி என்பது இருக்கணும். அது மாதிரி உங்களுக்கு இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதற்கு வெக்கமே இல்லாத ஒரு விளக்கம் வேற கொடுக்குறீங்க. கேவலமாக இல்லையா? நீங்கள் அரசியலுக்கு லாய்க்கப்பட்டே வரமாட்டீங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. அப்போ எவ்வளவு பொய்கள் பாருங்கள். 19 நிமிஷங்க. மோடியால் முடியுமான்னு தெரில, அண்ணாமலையால் முடியுமான்னு தெரில, சீமானால் முடியுமான்னு தெரில. இவ்வளவு பொய்களை ஒரு நபரால் எப்படி பேச முடியும்? அப்போ ஆதவ் அர்ஜுனா போன்ற நபர்கள் தான் இதெல்லாம் எழுதி கொடுத்து அவரை பேச வைக்கிறாங்களா? எனக்கு சொந்த புத்தி சுய புத்தி இருக்க மாதிரி தெரில. விஜய்ன்ற பேரே அவர் வாசி தான் படிக்கிறாரு அப்படின்றப்போ இவருக்கு சொந்தமாக இதெல்லாம் மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதுனால தெரிவதற்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றது தெரியுதா? இப்போ விஜய்க்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அக்கறையான ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு பொய் பேசாதீங்க, பித்தலாட்டம் பண்ணாதீங்க. பொய் பேசாமல் மக்களுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை அதை அடையாளப்படுத்துவோம். ஒரு சினிமா நடிகராக நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு மக்கள் பிரச்சனையை நீங்கள் எடுத்து பேசுனீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அது கவனம் பெறும். அப்போ ஒரு முதலமைச்சர், ஒரு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுவாங்க, ஆஹா அதை உடனே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏதாவது நல்லது பண்ணுங்களேன், ஏதாவது சுட்டி காட்டுங்களேன், இது பண்ணலைங்க பண்ணால் நல்லா இருக்குங்கன்னு சொல்லுங்களேன். அப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவதூறுகளையும் பித்தலாட்டத்தையும் பொய்களை மட்டும் பரப்புறீங்களே. உங்ககிட்ட என்ன மாற்றத்தை மக்கள் வந்து எதிர்பார்க்க முடியும்? இப்படியான பொய்களை தான் நீங்கள் தொடர்ச்சியாக திருவாரூர்லேயும் பேசுனீங்க. அதெல்லாம் சொன்னால் இன்னும் நேரமாயிரும். அப்போது வரக்கூடிய நாட்கள்லையாவது தயவு செஞ்சு பொய் பேசாமல் பரப்புரை பண்ணுங்க விஜய். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அக்கறையான ஒரு அட்வைஸ். நன்றி.